அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் மறுபடியும் முதல் இருந்தான்ற மாதிரி ஹெஸ்புல்லா ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துவதற்கான பழைய திட்டங்களை வகுத்திருக்காங்க. அதற்கான அறிவிப்பு கிட்டத்தட்ட வந்த மாதிரி தான். இங்கே காசாவிலிருந்து வரக்கூடிய அறிக்கைகளும் அதுதான் தெரியுது. ஈரான் ட்ரூ ப்ராமிஸ் 3 வந்து ஆல்மோஸ்ட் அவங்க இது ஒரு கௌரவ பிரச்சனையாக நினைக்கிறாங்க. அதனால் அவங்க தாக்கல் நடத்துவதற்கான திட்டங்களை தீட்டுறாங்க. இந்த பக்கம் கீழே வந்தால் எமினியவதிகள் ஆல்ரெடி தயாராக இருக்காங்க. இஸ்ரேல் தரப்பில் ஒரு வெளிப்படையான ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சீஸ்பயர் அமைதிக்கான ஒப்பந்தத்தில் எதுவுமே நடக்கலை, மறுபடியும் அதே நிலைமையில் தான் இருக்கிறது, அதனால் நாங்கள் தாக்கலை தொடங்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கான ஆரம்பிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றின சூழ்நிலைகளையும் சாதகபாதன நிலைமைகளையும் பற்றி தான் நம்ம பெரிய அளவுக்கு நம்ம பேச போகிறோம். அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், குறிப்பாக உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய இன்றைக்கி சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அந்த குருக்ஸ் ரீஜியனில் பெரிய தாக்குதல் நான் அடித்து பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட அணு உலைகள் மீது தாக்குதலை முயற்சி செஞ்சுருக்காங்க. இது அடுத்த கட்ட அணு ஆயுதத்தை நோக்கி செல்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி தான். என்ன சொன்னோன்றதை வீடியோக்குள்ளே பார்த்தலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில், குறிப்பாக இஸ்ரேல் ஹெஸ்புல்லானுடைய யுத்தகலமானது திரும்பவும் தொடங்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு 2 செய்தியை மட்டும் நம்ம கொஞ்சம் அவசரமாக பார்த்துட்டு போயிடலாம். அதை விட நம்மளுக்கு ரொம்ப அவசரம். குறிப்பாக சீனானுடைய வைரஸ் HMPVனுடைய செகண்ட் டைம் ஆஃப் வைரஸ் ரொம்ப தீவிரமாக பரவிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா உயிரிழப்புகளும் வந்து ஏற்படுகிறது. இதுக்கு முன்பு உயிரிழப்புகள் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு காலையிலேருந்து ஒரு சில பதிவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் புதைக்கிறதுக்கு எரிக்கிறதுக்கெல்லாம் வந்து கியூவில் நிற்கிறாங்கன்ற சந்தேகம் வலுத்திருக்கிறது. நிறைய கியூ ஒரு பக்கம் மருத்துவமனையிலும் இன்னொரு பக்கம் இருக்காங்கன்ற, அதனால் உலக மத்தியில் கொஞ்சம் பீதியை கிளப்பியிருக்காங்க. சரி, இதுதான் நம்ம பீதி அப்படின்னா யூகேவிலையும் லைட்டாக பரவி இருக்குது. யூகே மட்டும் இல்லை, ஐரோப்பாவில் ஒரு சில நாடுகளும் வந்து லைட்டாக அறிகுறி தென்படுகிறதுன்ற மாதிரி அடுத்த ஒரு பீதியை கிளப்பியிருக்காங்க. மக்களே தயாராக இருந்துக்கோங்க, மறுபடியும் ஒரு லாக்டவுனாக நம்ம உலகம் தாங்குமா அப்படின்னு தெரியல. பட்டு நாளுக்கு நாள் பரபரப்பு போயிட்டே இருக்குது. அதை பற்றின அப்டேட் காலையில் உங்களுக்கு எல்லா செய்தியிலும் முதன்மை செய்தியாக உங்களுக்கு வெளியிட்டுறேன். ஒன்று. இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னா, குறிப்பாக அனலேனா பியர்போக், ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், சிரியாவில் போயிட்டு HTSனுடைய தலைவர் ஜொலானி அவர்களை பார்த்து கடைசியில் அவங்க பத்திரிகையாளர் மீதெல்லாம் சந்திக்கும் போது, இன்னும் இங்கே பெண்களுக்கான விடுதலை வந்து முழுமையாக இல்லை, பெண்களுக்கான அங்கீகாரமும் பெண்களுக்கான சுதந்திரமும் எப்போ இவங்க கொடுக்குறாங்களோ அந்த இஸ்லாமிக் போபியான்றதில் ரொம்ப குறிக்கோளோடு இருக்கிறாங்க, பெண்களை தள்ளி தான் பார்க்குறாங்க, அப்படி வந்தால் தான் நாங்கள் நார்மல் ரிலேஷன்ஷிப்பும் மற்ற பொருளாதார உதவிகள் மீது எல்லாத்தையும் செய்ய முடியும், முதல்ல கொஞ்சம் திருந்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம கூட அதுக்கு நேற்று நக்கலாக சொல்லியிருந்தோம், ஒரு வேளை போயிட்டு கன்னத்தை தேய்ச்சிருக்கணும் போல் அப்படின்ற மாதிரி சொன்னோம். பட்டு இங்கே வரக்கூடிய நான் காட்டக்கூடிய புகைப்படங்கள்லாம் அடுத்தடுத்து காட்டும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, இது அதிகாரப்பூர்வமாக அவங்க சிரியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி, சிரியாவில் இருக்கக்கூடிய அவங்க அரசாங்க சார்பாக வெளியிட்ட ஃபோட்டோ பதிவுகள். என்ன உங்களுக்கு தோணுது? அனலேனா பியர்போக் அவர்களோட முகத்தை மட்டும் மறைச்சிட்டாங்க. காரணம் என்னவென்றால், பெண்களோட புகைப்படத்தை எடுக்கக்கூடாது, வெளியிடக்கூடாது, அதை மறைக்கணும், அது இல்லாமல் அவங்க சம உரிமையாக நிற்கக்கூடாதுன்ற ஒரு வெளிப்பாடுன்னு கூடுற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் இது மிகப்பெரிய ஒரு பேசு போல் என்னென்னா, ஆப்கானிஸ்தான் மாதிரி வந்து விடுமோ, பெரிய அளவுக்கு வெளியில் அவங்க சொன்னால் கூட அந்த இன்னும் ஏற்றுக்கொள்கிற மனநிலை இவங்களுக்கு வரல, பெண்களை வந்து சமமாக பார்க்கின்ற இல்லை பெண்களை வேறு விதமாக பார்க்குற அளவுக்கான இன்னும் நிலைப்பாடு வரலையோ என்ற ஒரு கேள்விக்குறியை இந்த புகைப்படங்கள் அடுத்தடுத்து கிளப்பியிருக்கிறது. சரி, இப்போ நம்ம மிக முக்கியமான பதிவுக்கு போகிறோம், ஹெஸ்புல்லாவுக்குள்ளார. ஏன் நான் வந்து அதை குறிப்பாக நான் உங்ககிட்ட முதல்ல சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ அதுக்காக முதல்ல சொன்னேன். இப்போ நம்ம ஹெஸ்புல்லா கிட்ட போயிடலாம். ஹெஸ்புல்லானுடைய ஸ்போக் பர்சன் வாஃபிக் சஃபா அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கள் கேப்பபிலிட்டி, எங்களோட நிலைமை பொறுத்த வரைக்கும் திரும்பிய நாங்கள் பழைய நிலைமைக்கு ஃபுல்லாக ரெஸ்டோர் எடுத்துட்டோம். அதாவது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு அந்த இழந்தது எல்லாத்தையும் நாங்கள் மீட்டு தயார் நிலையில் இருக்கிறோன்னு நாங்கள் எடுத்துக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ஃபுல் அட்டாக் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். முன்பு விட மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலும் மிகப்பெரிய அளவுக்கு பவர்ஃபுல்லும் எங்ககிட்ட இருக்குது. முன்பு இருந்ததை விட மிகப்பெரிய தாக்கல் நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ காலையிலே குவாசம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்ற ஒரு பதிவை முழுமையாக நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் சொல்லிட்டேன். நான் இருந்தாலும் ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரேல் தொடர்ந்து இந்த 60 நாளுக்கான அமைதிக்கான ஒப்பந்தத்தில் கொஞ்ச நாள் கூட அவங்க
அனுசரிக்கவே இல்லை. தொடர்ந்து வரம்பு மீறி தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. லெபனானுக்காகவும் லெபனானுடைய மக்களுக்காகவும் லெபனானுடைய ஆர்மிக்காக தான் விட்டு வைத்திருக்கோம். இனி அந்த பொறுமைலாம் எங்ககிட்ட இல்லை, திருப்பி நாங்கள் அடிக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதற்கு முன்பே ரொம்ப கெஞ்சி கேட்டு ரொம்ப எங்களை ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் நாங்கள் அமைதிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட்டோம். இல்லை நாங்கள் முன்பே ஈடுபடுறதுக்கான அறிகுறி இல்லை. பட் ஆனால் இந்த டைம்லாம் வந்து முட்டிக்க போகிறோம் உங்கள் கதையை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருந்தார். சிரியா மக்களை பாருங்கள், பெரிய அளவுக்கான மாற்றங்கள். நாளைக்கு அந்த சிரியாவில் இருக்கக்கூடிய இராணுவம் எப்போனாலும் இஸ்ரேல் எதுக்கு போகிறாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா. அவருக்கு அடுத்தடுத்த வீடியோ பதிவுலாம் வருது. இந்த எஸ்டிஎஸ்னுடைய இராணுவம் என்ன பண்ணியிருக்காங்க, லெபனான் பார்டருக்கு உள்ளே போயிட்டு லெபனானுடைய இராணுவத்தை தாக்கல் நடத்தியிருக்காங்க. லெபனானுடைய இராணுவம் 3லேருந்து 4 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. ஒரு சிலர் வந்து வீடியோ பதிவே எடுத்து இங்கே பாருங்கள் நான் லெபனானுடைய எல்லை பகுதியில் தான் இருக்கேன், ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் இந்த பகுதியை வந்து பிடிக்கிறோன்றாங்க. இப்போ என்ன கேள்வினா, ஐயா நீங்கள் பாதுகாப்புக்காக லெபனானுடைய எல்லை பகுதியை பிடிக்கிறீங்களே, உங்களோட எல்லை பகுதியில் இஸ்ரேல் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்களா, அதை ஏன் கேட்கலன்னு கேட்குறாங்க. அதை விட்டுட்டு அங்கே மேலே இருக்கக்கூடிய அங்கே வந்து பிடிக்கிறீங்களே அப்படின்றாங்க. ஆனால் அதை தான் உதாரணமாக சொல்கிறாரு யார், காஷிம் அவர்கள். எப்போனாலும் அவங்க இஸ்ரேலை எதிர்த்து அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இஸ்ரேல் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்து தாக்குதலுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னாங்கன்னா, இஸ்ரேல் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த அங்கே இருக்க ஹெஸ்புல்லானுடைய ஆயுதங்களை ஒரு சில பகுதியில் இருக்குன்னு கைப்பற்றுவதும், ஹெஸ்புல்லா நிலைகள் மீது தாக்கல் நடத்துவதும், இஸ்ரேலினுடைய இராணுவம் பெரிய அளவுக்கு அவங்க திரும்பிலாம் வரல, தொடர்ந்து அங்கேயே தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே நாங்கள் இதுக்கு பேசாமல் நாங்கள் யுத்தத்தில் இருக்கலாமே அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. இன்னொன்று என்னென்னா, காசாவில் இந்த ஜனவரி 1லேருந்து இன்றைக்கி என்னங்க டேட்டு, 5ங்க. இந்த ஜனவரி 1லேருந்து 5ஆம் தேதிக்குள்ளார இறப்புகள் மட்டும் காசாவுடைய ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 265 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. எவ்வளோ? 265. இது அங்கே மட்டும் இல்லை, வெஸ்ட் பேங்க் பகுதி இருக்குல்ல, அங்கேயும் பெரிய இழப்புகள். உங்களுக்கு நான் வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் புரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அடுத்து நான் சொல்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போயிடலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, வாங்க நம்ம வரைபடத்துக்கு போயிடலாம். இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களா, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நான் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களா, ஃபஸ்ட் நான் மேலே லெபனான்லேருந்து வரேன். நான் இது 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளார அந்த ஆஷ் மாதிரி போட்டிருக்கு பார்த்தியா, சதன் லெபனான் பகுதியில், அது ஹெஸ்புல்லா கிட்ட சண்டை போடும்போது கூட இஸ்ரேல் வந்து அந்த முழுமையான தனது பகுதியை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கல. ஆனால் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, அந்த லிட்டானி ரிவர் வரைக்குமே முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு முன்னேறல, ஒரு சில பகுதியில் முன்னேறி இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அமைதி ஒப்பந்தத்தின் பேரில் அங்கே முழு பகுதியை கைப்பற்றிக்கிட்டு அங்கங்கே தாக்குதல், பெய்ரூட்டில் கூட பாருங்கள் தாக்கல் நடத்தியிருக்காங்க 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி. அது இல்லாமல் மக்களை யாரும் உள்ளே அலோவ் பண்ணல. சரி, உங்களுக்கு அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, பாலஸ்தீனத்துக்குள்ளே பாருங்கள். பாலஸ்தீனத்துக்குள்ளே நம்ம கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கான ஒரு துப்பாக்கி சண்டை, பெரிய அளவுக்கான துப்பாக்கிங்க. அந்த சிவப்பு கலர்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதெல்லாம் இஸ்ரேல் இராணுவத்திற்கும் உங்கள் பாலஸ்தீனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய துப்பாக்கி சண்டைங்க. கைது நடக்குதுங்க, பெரிய அளவுக்கு அவங்களும் உள்ள தாக்கல் நடத்தியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், பெரிய அளவுக்கு எத்தனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நான் தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் சொல்லாமல் விட்டுட்டேன், வேறு செய்தியை சொல்லிட்டு இருந்தேன் எத்தனை நாள். பட் பார்க்கும்போது தெரியுதுல்ல. அதை விட உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, காசாக்குள்ளே பாருங்கள் கன் ஃபைட் ஹெஸ்புல்லா கிட்ட நடக்குது. ஹெஸ்புல்லா பதிலுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க, இஸ்ரேலும் அதிகமான தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அந்த லைட் பச்சை கலர் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஹெஸ்புல்லா நிகழ்த்திய தாக்குதல். ஒன்று பாருங்கள், இஸ்ரேலுடைய நிலைகளுக்குள்ளே வந்து ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அங்கேருந்து. இன்னும் அவங்க ஸ்டாக் வைத்திருக்கான்னு சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே எப்படி 265 பேர் இறந்தாங்கன்றது தெரியுதா, இந்த அளவுக்கான தாக்குதல். இன்னும் கொஞ்சம் நான் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த ஜாப்லியா கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கேம்பில் இருந்து தொடர்ந்து அடுத்தடுத்த முன்னேற்றம், அடுத்தடுத்த மருத்துவமனைகள் எல்லாமே, அந்த கமல் ஹத்வா மருத்துவமனையும் சரி, மீதி எல்லா இடத்துலையும் எந்த அளவுக்கு தாக்கல் நிகழ்த்துறாங்கன்றது தெரியுதா. கீழே இருக்கக்கூடிய பகுதி கான் யூனிஸ் பகுதியும் தெரியுதா. இது எல்லாமே இஸ்ரேல் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே வந்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க இஸ்ரேல் அப்படின்னா, பேருக்கு அமைதிக்கான ஒப்பந்தம், ஆனால் அந்த தாக்குதலில் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதனால் ஹெஸ்புல்லா என்ன நினைக்கிறாங்க, நம்ம தாக்குதலை தொடங்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்டஸ் அவர்கள் என்ன சொல்கிறார், அது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. கேட்டஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் இந்த சீஸ்மயர் அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம்
லெபனானில் ஹெஸ்புல்லா வந்து கம்ப்ளீட்டாக வித்ட்ரா பண்ணாங்களா லிட்டானி ரிவர்லேருந்துன்னா வித்ட்ரா பண்ணலை. ஆயுதங்களை கீழே போட்டுட்டு வெளியேறினாங்களான்னா வெளியேறல. லெபனான் ஆர்மி பெரிய அளவுக்கு உள்ளே வந்து ஹெஸ்புல்லாவை கட்டுப்படுத்தினாங்களா? இல்லை. எதுவுமே இல்லை அப்படின்னும் போது நாங்கள் ஏன் அமைதியாக இருக்கணும்? அவங்க அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணலையே. அந்த அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணலாம், நாங்கள் தாக்கல் நடத்த வேண்டியதுதான், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த 2 பேரோட டைலாக்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தெளிவாக தெரியுது. இருந்தாலும் ஒரு சில நிகழ்வுகள்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது ஹெஸ்புல்லானுடைய வீரர்களை இன்னும் ஹீரோவாக பார்க்குறாங்க மக்கள் அப்படின்றதுக்கான பதிவுகள் கூட போட்டிருந்தாங்க. இந்த பதிவுகள் கூட என்ன போட்டிருந்தாங்கன்னா, அந்த பேஜர் தாக்குதலில் அவருக்கு கை இழந்துடுச்சு நீங்கள் பார்க்குற அவருக்கு. இருந்தாலும் அவங்க லவ்வர் வந்து விடாமல் நான் இவர் தான் கல்யாணம் பண்ணி பண்ணுற அடிப்படையில் இன்னும் ஒரு ஹீரோவாக பார்த்து இந்த மாதிரியான வேலைகளில் தொடர்ந்து அவங்க ஈடுபட்டு தாங்கிறாங்க. அதனால் ஹெஸ்புல்லானுடைய பலம் வந்து வலிமை அடைந்திருக்கிறது, வலிமை குறையலாம் இல்லை, மக்களுடைய பேராதரவு இருக்கிறதுன்றதுக்கான ஒரு பதிவாகவும் சொல்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, பென்சில்வேனியா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியாவில் அமெரிக்க இராணுவத்தில் வேலை செஞ்ச ஒரு ஆள் திடீர்னு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஹெஸ்புல்லாவால் ஈர்க்கப்பட்டு ஹெஸ்புல்லாவில் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து கட்டளைக்கு இணங்க பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய ஜூஸுகளை கொள்வதற்கான பலிய திட்டங்களை வகுத்திருக்கிறாங்க. கப்புன்னு போய் கேட்ச் பிடிச்சிட்டாங்களாம். ஸோ இவங்க இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பரவி உங்களுக்கு அமெரிக்கா உங்களுக்கு அங்கேயும் கொடுக்க போன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை சொல்கிறாங்க. சரி, இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் லாபிட் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய இராணுவம் பலவீனமாயிடுச்சோன்ற ஒரு கேள்விக்குறி வருகிறது. குறிப்பாக இந்த ரிசர்வ் சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, ரிசர்வ் சோல்ஜர்ஸ் இங்கேருந்து மிட் நைட்டில் அவசரமாக பிரேசிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. பிரேசிலுக்கு கிளம்பி போயிருக்காங்கன்னும் போது வந்து நம்ம இங்கே பெரிய பதற்றத்தில் இருக்கும்போது அவங்க எதன் அடிப்படையில் கிளம்பி போனாங்க? பதற்றத்திலையா இல்லை சண்டை போட முடியாதுன்னு கிளம்பி போனாங்கன்னா ஒரு கேள்விக்குறி. ஏன் திடீர்னு யாயிர் லாபிட் அவர்கள் இப்போ இதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இன்றைக்கி பிரேசில் அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, இஸ்ரேலினுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இராணுவ வீரர்கள் இங்கே வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. அதாவது தப்பிச்சு வந்தாங்களா வெக்கேஷனுக்கு வந்தாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி இருந்தாங்கன்னா கைது பண்ண சொல்லிட்டாங்க. யார்? பிரேசிலினுடைய இராணுவம். அவங்க மிகப்பெரிய அளவுக்கு வார் கிரைம் பண்ணியிருக்கிறாங்க. வார் கிரைம் பண்ண நபர்கள் நம்ம நாட்டில் நுழைய தடை விதிக்கப்படுகிறது. யாரை கேட்டு உள்ளே வந்தாங்க கைது செய்து சிறையில் அடையுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அங்கே பிரேசிலினுடைய இராணுவம். அங்கே மட்டும் இல்லை, மெக்சிகோவுக்கு போயிருக்காங்களாம், அர்ஜென்டினாவுக்குலாம் போயிருக்காங்களாம். அது பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்போ நம்ம ஈரான் கிட்ட வரலாமே. ஈரானுடைய பத்திரிகைகள்லாம் வந்து ஈரானை புகழ்ந்து எழுதிட்டு இருக்காங்க. ஈரான் போதும், நம்ம அமைதியாக இருந்தது போதும், ட்ரூ ப்ராமிஸ் 3 வந்து நம்ம காட்ட வேண்டியது தான். ஏன்னா ஃபஸ்ட்டு காட்டியாச்சு, செகண்டு காட்டியாச்சு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிறதுக்குள்ளே நம்ம குனிய இருந்தால் கொட்டிகிட்டே தான் இருப்பாங்க. நின்று அடித்தா தான் நம்ம கரெக்டாக இருக்கும். எமினி அவதிகள் அடிக்கிறாங்க, ஹெஸ்புல்லா தயாராகிட்டாங்க, ஹமாஸுமே ஓரளவுக்கு ரெடியாக இருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் தயாராக இருக்கிறாங்க, இன்னும் நம்ம ஏன் அமைதியாக இருக்கணும், முடிச்சிடலாமா கதையே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க. ஆனால் ஈரானுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கி சர்வதேச ஊடகங்களும் சர்வதேச அளவில் பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருந்தது என்னென்னா, நம்ம சவுதி அரேபியா தான் அதிகமான அளவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஈரானில் மறைமுகமாக சிறை கைதிகளை கிட்டத்தட்ட 2024 மட்டும் 1000 பேர்த்துக்கு மேலே தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்களாம். இதில் குறிப்பாக நியூ இயர் அன்னைக்கு மட்டுமே 12 பேர்த்துக்கு மேலே தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்களாம். பெரிய அளவுக்கான இலைகள் வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னொரு சம்பவம், ஒரு 2 சம்பவத்தை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். எமினி ஹவுதிகளினுடைய எல்லை பகுதியில் சவுதியினுடைய பேக்கடு ஃபோர்ஸஸ், ஹேடம் லீடர்ஷிப் கவுன்சில் ஃபோர்ஸஸ்ன்னு இருக்குது. அவங்க அப்பப்போ தூங்கி எழுந்திரிச்சு திடீர்னு துப்பாக்கி சூடு நடத்திட்டு தான் இருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்த விரும்புகிறாங்க. 2வது, துருக்கியினுடைய இராணுவம் தொடர்ந்து குர்திஷனுடைய நிலைகள் மீது தாக்குதலை நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். முக்கியமான அவங்களோட பவர் ஸ்டேஷன் மீது தாக்கல் நிகழ்த்திட்டு தான் இருக்காங்க. அமெரிக்காவோட எச்சரிக்கைகள்லாம் அவங்க ஏற்றுக்கல. எஸ்டிஎஸ்னுடைய தலைவர் ஜுலானி அவர்கள் அமெரிக்காவுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க, நீங்கள் வாங்க உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க, எங்கள் நாட்டை அமைதியான பாதைகளை கொண்டு செல்லுங்க, நாங்கள் இஸ்ரேல்கிட்ட போரிட விரும்பலை, யாருக்கிட்டையும் போரிட விரும்பலை, கொஞ்சம் வேகமாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம உக்ரைன் கிட்ட போயிடலாம். உக்ரைன் கிட்ட போனோம் அப்படின்னா, இன்றைக்கி உக்ரைன் வந்து சர்ப்ரைஸ் அட்டாக். உங்களுக்கு நான் காட்டப்படுகிற அடுத்தடுத்த பதிவுகள், புகைப்படங்கள், வரைபடங்கள் அனைத்துமே வந்து குருக்ஸ் ரீஜியனில் திடீர்னு ஒரு பகுதியில் உக்ரைன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கு,
பெரிய ஒரு அட்டாக் நடத்தி பெரிய அளவுக்கு வந்து திடீர்னு முன்னேறி இருக்கிறாங்க. இந்த திடீர் தாக்குதல் ரஷ்யா எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாங்க. இந்த திடீர் தாக்குதலில் வடகொரிய வீரர்கள் மல்லாந்து படுத்து உயிர்களை விட்டிருக்கிறார்கள். 11,000க்கு மேற்பட்ட வீரர்கள் அனுப்பியிருந்தும் எங்களுடைய வீரர்கள் துவம்சம் பண்ணி தூளாக்கி நொறுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்குன்ற மாதிரி வந்து உக்ரைன் தரப்பில் சொல்லியிருக்காங்க. வருகின்ற பதிவுகள் அனைத்தும் உக்ரைனுக்கு சாதகமான பதிவுகள். குருக்ஸ் ரீஜியனில் மற்றொரு பக்கத்தில் அடக்கி இருந்த வீரர்களை இன்னொரு பக்கம் வந்து இப்படி வெடித்து எரிஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அதாவது ரோடு போட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது பதிவுகள் எல்லாமே நல்லா தெரியுது. சரி, ரஷ்யா இராணுவம் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ரஷ்யா சார்ந்த ஊடகங்களும் ரஷ்யா முன்பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்களை இழந்திருக்காங்க அப்படின்ற சொல்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்பு ரஷ்யா சொன்னாங்க, உக்ரைனுமே லைட்டாக ஒரு குழு கொடுத்தாங்க, எங்கள் முன்பகுதியில் பெரிய தாக்கல் நடத்துகிறாங்க, நாங்கள் முன்னேற முடியலன்னு சொன்னாங்க. ஸோ அந்த படைகள் வேறு பக்கம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி போகிறாங்கன்றது எல்லாம் தெளிவாக தெரியுது. ஆனால் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே நியூக்ளியருடைய பவர் பிளான்ட் ஒன்று இருக்குது மாஸ்கோ பக்கத்தில் இந்த பக்கம். அந்த பவர் பிளான்ட்டில் ஒரு ட்ரோன் தாக்குதல் ஒன்று 2 UAE தாக்கல் நடத்தியிருக்காங்க. பட் அது கரெக்டாக ரீச் ஆகிறதுக்கு ஒரு 300 மீட்டருக்கு முன்னாடியே கொஞ்சம் வெடித்து சிதறி இருக்குது. ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் ஏமாந்துருந்தால் அது வந்து அணு ஆயுதம்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டர் மீது தாக்கல் நடந்தால் அது பெரிய ரேடியேஷன்லாம் வெளியே வந்திருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதான் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம்ல, இப்போதைய நிலைமைக்கு அமெரிக்காவுடைய பைடன் அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து ரஷ்யா வந்து ஒரே ஒரு அணுகுண்டு போட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அமைதி பேச்சுவார்த்தை யாருக்குமே வரமாட்டாங்க, தனிமைப்படுத்த நினைப்பாங்க. அதனால் அதை போட வைப்பதற்கான பழைய திட்டங்களை வந்து வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான நம்ம கவுண்டிங் டே வந்து இன்னும் 15 நாள் இருக்குது. 15 நாளுக்குள்ளார என்னன்னாலும் நடக்கலாம். அதுக்கான பல திட்டங்களை தீட்டியிருக்காங்க. இனி நம்ம கொஞ்சம் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி அங்கே கொஞ்சம் கிளம்பி போயிட்டு இருக்கிற நிகழ்வுகளை தொகுத்து வழங்குறதுக்கு தயாராக இருக்கலாம். ஏன்னா நிலைமைகள் அது மாதிரி தான் தெரியுது. எப்போ இவங்க அவங்களோட நியூக்ளியர் ரியாக்டர் மீதே தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்போது நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம், அடிங்க, சீக்கிரம் அடிங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த அணு ஆயுதத்தை தொடச்சவங்களே இன்னும் பார்த்தீங்கன்னா மின்னிட்டு இருக்கும். தொடையில் உள்ளக்கிற அணு ஆயுதத்தை இந்த பக்கம் வெளியே வந்திருக்கும் போல் அந்த அளவுக்கு ரஷ்யா தரப்பு தொடச்சி வச்சுருப்பாங்க போல். பட் உக்ரைன் எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம், உன்னால் முடிஞ்சால் அணுகுண்டு போடுன்றாங்க. பைடன் அவர்கள் வந்து நீ தைரியமான ஆளாக இருந்தால் அணுகுண்டு போடுன்றாங்க. போட வச்சே ஆகணுன்றாங்க. ஸோ இனி முடிவெடுக்க வேண்டியது யாருன்னு தெரியல. ஆனால் 15ஆம் தேதிக்குள்ளார ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க வைப்பதற்கான பழைய திட்டம் ஒன்று அவங்க போடுறாங்க, இல்லைனா இவங்கக்கிட்ட அணு ஆயுதத்தை கொடுத்து போட வைக்கிறாங்க. ஏதோ ஒன்று முடிவுகளை பண்ணுறாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் ஸ்லோவாக்கியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் டிசம்பர் 22ஆம் தேதி கிரெம்லினுக்கு போனார். கிரெம்லினுக்கு போயிட்டு அங்கே புடின் அவர்கள்லாம் பார்த்தாரு. பட் மனுஷன் ரிட்டர்ன் வந்து நாட்டுக்கு வரலையாங்க. என்னங்க இத்தனை நாள் கழித்து சொல்கிறாங்க? அது தெரிஞ்சுதான் நம்மளே எங்கேயா தேடி இருக்கலாம்ல. எங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள்கிட்ட சொல்லி தான் நீங்கள் தேடி இருக்கலாம் மாட்டீங்களா? உங்கள் பக்கத்து வீட்டில் பேட்டி பார்த்துருப்பீங்களா இல்லையா? ஏங்க ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டுக்கு வரலன்றாங்க. போனாலும் எங்கே போனாருன்னு தெரில. கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய செய்தி குறிப்பு நாங்கள் ரகசியமாக வச்சுக்கிறோன்றாங்க. ஏன் ரகசியம் அப்படின்னா, இங்கே வெஸ்டர்ன் நாடுகளுக்கு எதிராக ஒரு குட்டி நாடு திரும்பிச்சு அப்படின்னா அவரை போட்டு தள்ளுறதுக்கு திட்டம் பண்ணுவாங்க. அதனால தான் நான் அவங்களோட இருப்பிடத்தை வந்து நாங்கள் மறைக்க விரும்புகிறோம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, பைடன் அந்த 15ஆம் தேதிக்குள்ளே என்னன்னாலும் நிகழலாம், அதனால் நாங்கள் வெளியில் சொல்ல விரும்பலைன்றாங்க. இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் இப்போ அங்கே இருக்கிறாரு, மறைமுகமாக இருக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் இவ்வளோ ஏன் உயிருக்கு பயந்து அங்கே போய் இருக்கணும்? ஒரு நாட்டோட பிரதமரே பிரைம் மினிஸ்டருக்கே இந்த ஒரு சோதனையா? வெஸ்டர்ன் நாடுகள் மீது இந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ பெரிய ஆளுங்களா? ஜனநாயக மலர் வைப்பதற்கான பழைய திட்டங்களை வகுப்பவர்கள் அல்லவா அவர்கள்? என்ன தீவிரவாதிகளா அவர்கள்? சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு செய்தியோடு முடிக்க விரும்புகிறேன் நான். டிரான்சிட்ரியா பகுதி இருக்கு இல்லையா, டிரான்சிட்ரியா பகுதியில் தொடர்ந்து சுடுதண்ணிலேருந்து எதுவுமே பயன்படுத்த முடியல. நாங்கள் ரஷ்யா கிட்ட தான் கேஸ் வாங்குவோம், மற்ற நாடுகள்கிட்டலாம் வாங்க மாட்டோன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிடிவாதமாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. எலான் மஸ்க் அவர்கள் யூகேவை ஒரு டார்கெட் வச்சிட்டாங்க. இன்றுமே கூட இன்னுமே லேபர் பார்ட்டி அந்த கற்பழிப்பு வழக்குகளுக்கு குறிப்பாக எதுவுமே அவங்க இன்னும் விசாரணைக்கு உத்தரவிடலை. விசாரணைக்கு உத்தரவிடுங்க, ஆட்சியை கலைங்க, கிங் சார்லஸ் அவர்களே ஆட்சியை கலைங்கன்னு சொல்லிட்டு தினமும் ஒரு நாளைக்கு 3 பதிவுகளை போட்டுட்டு தான் இருக்காங்க. சரி, இன்னும் நிறைய பதிவுகள் நான் பேச நினச்சேன், காலத்தின் கட்டாயம் போதும், முடிச்சுக்கலாம். நம்ம வேறொரு பதிவில் பார்த்துக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சேலா. நன்றி, வணக்கம்.